டேய், உன்னை நான் ஏன் இங்க தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொன்னேன்னு தெரியுமா உனக்கு? எது டாவா? நல்ல மரியாதையா இருக்க. எதுக்குங்க? நான் ஏன் உன்னை சூஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியணும். அதான். ஓ, ஏன் சூஸ் பண்ணீங்க? நீ படிச்சது பாய்ஸ் ஸ்கூல்ல, ம். அண்ட் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதும் பாய்ஸ் காலேஜ்ல, ம். அண்ட் நீ இப்ப வேலை பார்க்குற கம்பெனிலயும் பெருசா யாரும் பொண்ணுங்க இல்ல, எல்லாமே ஆன்ட்டி அங்கிள்ஸ் தான். கரெக்டா? ம். கோஎட்ல படிச்ச பசங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு கண்டிப்பா போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வா என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. அண்ட் செகண்ட் ரீசன், ஐடில ஒர்க் பண்ற பசங்க யாராலையுமே சிங்கிளா இருக்க முடியாது, அண்ட் சிங்கிளா இருக்கவும் விட மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சைட் சிக்ஸ் இருக்கும். ஆனா மெக்கானிக்கல் பசங்க கிட்ட இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன். மிஷன் சக்சஸ். ஆமா, நீ உண்மையாவே எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருந்தது இல்லையா? ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாட்டி ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி மொக்க மட்டும் வாங்கிட்டேங்க. ஓ, எங்க சொல்லு பாப்போம். ஒன்றும் இல்லை, நான் ஸ்கூலில் 9th படிக்கிறப்போ ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு தான் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதான் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தேடி பார்த்தப்போ அவளுக்கு ஜீவா படம்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவர் படத்துலேருந்தே மாசான ஒரு டைலாக் சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணேன். ஏய் சூப்பர், என்ன சொன்னா? அதுக்கு அவள் சீப்போடா பொறுக்கின்னு திட்டி அமிச்சிட்டாங்க. திட்டிட்டாளா? ம். அப்படி என்ன டைலாக் சொன்ன? நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா பணம். டேய், ஐயோ, ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க? சாரி, திருப்பி வந்துருச்சு. சரி, ஓகே. நீ ஏன் என்ன சூஸ் பண்ண? அதுவா, மேட்ரிமோனியில் கண்ணை மூடிட்டு ஒரு 4 ப்ரொஃபைல் ஸ்க்ரால் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தப்போ உங்கள் ப்ரொஃபைல் தான் காட்டுச்சு. சரி, இந்த யூனிவர்ஸ் தான் ஏதோ சைன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களையே செலக்ட் பண்ணிட்டேங்க. சரி, நான் என் கேரக்டர் பத்தி சொல்றேன். எனக்கு வரப்போற ஹஸ்பண்டை பார்த்து பார்த்து உருகி உருகி நான் லவ் பண்ணணும். அவர் கூட ஜாலியா வெக்கேஷன் எங்கேயாவது போகணும், செம்மையா ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அண்ட் அவரை குழந்தை மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன். நீ எப்படி? அப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒய்ஃப்ட்ட குழந்தையாவே மாறுறது தாங்க என் கேரக்டரு. எனக்கு ஓகே.